உடல் தகுதி மற்றும் உயர் இரத்த அழுத்தம். பொருத்தமான, ஆரோக்கியமான, வலுவான, இவைதான் நாம் அனைவரும் நமக்காக விரும்புவது. ஆனால் நல்ல ஆரோக்கியம் என்பது எளிதில் கிடைக்கும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. உடல் செயலற்ற தன்மை ஒரு எளிய காரணியாக தோன்றலாம். ஆனால் இது உலக அளவில் இறப்புக்கு 6% கூடிய பெரிய ஆபத்துக்களில் ஒன்றாகும். ஒரு வயது வந்தவரின் சரீர உழைப்பின்மை ஒரு நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது. தற்போதைய தொற்றுநோய் பரவும் சூழலில் இது சராசரி நேரத்தை விட அதிகரித்துள்ளது. சரீர உழைப்பின்மை இருதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் பலவற்றிற்கான ஆபத்து காரணியாக இருக்கலாம். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த வாரத்திற்கு குறைந்தது 150 நிமிடம் வழக்கமான உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அல்லது வாரத்திற்கு 75 நிமிடங்கள் மிதமான தீவிர உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். உங்கள் அன்றாட வழக்கத்தில் யோகாவை சேர்ப்பது மன ஆரோக்கியத்திற்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கும் நன்மை பயக்கும். ஆனால் பொது இடங்களில் உடற்பயிற்சி செய்யும் போது சில முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சமூக இடைவெளியை பராமரிக்கவும். மற்றொரு நபர் உடற்பயிற்சி செய்யும் போது நெருங்கிய தொடர்பில் இருந்தால் முகமூடியை அணியுங்கள். நபர்களோடு அல்லது பொருட்களோடு உடல் ரீதியான தொடர்பை தவிர்க்கவும். உடற்பயிற்சி முடிந்தவுடன் உங்கள் கைகளை சரியாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். முகமூடியுடன் உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகவும். சிறந்த ஆரோக்கியத்திற்கு FITT கோட்பாட்டை பின்பற்றவும். இங்கே F என்பது இடைவிடாது என்பதை குறிக்கிறது. நீங்கள் எவ்வளவு அடிக்கடி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. I என்பது எவ்வளவு தீவிரமாக என்பதை குறிக்கிறது. T என்பது நேரத்தை குறிக்கிறது, அதாவது எத்தனை நிமிடங்கள். கடைசியாக T என்பது எக்ஸசைஸ் வகையாகும், அதாவது ஏரோபிக் அல்லது கார்டியோவாஸ்குலர். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் மருத்துவர்களின் ஆலோசனையுடன் கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தத்தை வெல்வோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம்.